நெல்லையில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை உரையாற்றி வருகிறார். நேரலை காட்சிகள். சகோதரிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியில 40 நமதே. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமியில் இருந்து செந்நெல்லும் செந்தமிழுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மண் சுட்டி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் அனைவருமே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்து 3வது முறையாக ஆட்சி கட்டளை நீங்கள் அமர்த்துவீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. அடுத்த 60 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் ஒரு போர் படையை போல் நின்று கொண்டிருக்கின்றோம். திமுகவினுடைய பொய்ச்சொல், திமுகவினுடைய அரசியல் அதிகார வரம்பு மீறல், பாரதிய ஜனதா கட்சியை பொய் வழக்கை போட்டு ஒடுக்கி விடலாம், பத்திரிகையை வைத்து பொய் செய்திகளை பரப்பி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை 2024 தேர்தலில் கூடாரத்தை கலைக்க வேண்டிய நேரம் இது. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வேண்டுகோள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக, அடுத்த 60 நாட்கள் போர் வீரனை போல கடமையே கண்ணாயிரமாக கண் துஞ்சாமல் பூத்து பூத்தாக ஒரு வீடாக ஒரு வாக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்கள் அன்பை எல்லாம் பெற்றவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். காங்கிரசிலிருந்து 2.5 வருஷம் பதவி இருந்தும் கூட பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்து நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன், தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்கள், இந்த மண்ணினுடைய மைந்தன் சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக சமூக நீதியினுடைய சாட்சியாக அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். உங்களுடைய ஆசீர்வாதம் முழுவதும் நீங்கள் பிரதமருக்கு தர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.